காந்தரா படம் வந்து நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், இல்லைனா கேள்விப்பட்டிருப்போம். அதில் வர சாங்ஸாக இருக்கட்டும், அதில் வர காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கூஸ்பம்ஸ் ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க அந்த படத்தை. இந்த படம் உண்மையான மக்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் காமிக்கிற ஆர்ட் வந்து உண்மையாகவே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக் ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையான தெய்வங்கள் பற்றின கதைன்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, நம்ம பார்க்குற இன்னைக்கு கடவுளாக மாறுறதுக்கு முன்னாடி இருந்த கடவுள் தான் பஞ்சுருளி அண்ட் குலிகா. இந்த ரெண்டு கடவுள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கும்பிட்ற நிறைய கடவுள் வந்து கடவுளாக ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த குலிகாவும் அந்த பஞ்சுலியும் கும்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துளுநாடு மோஸ்ட்லி காஸ்டியர் ரிலீஜியன், கர்நாடகா அண்ட் எஸ்பெஷலி கேரளா நார்த்தியன் ரிலீஜியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கடவுள்னு சொல்லிட்டு கும்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அநீதி ஏற்பட்டுச்சுன்னா, இல்லை ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டுச்சுன்னா, அப்போ வந்து இந்த குலிகாவை வேண்டிக்கவங்க. அவங்க வந்து பார்த்துருப்பாங்க ஒரு ஆக்ரோஷமான கடவுள், ஒரு பசியோடு இருக்கக்கூடிய கடவுள், ஒரு தப்பு நினச்சின்னா அது தட்டி கேட்கக்கூடிய ஒரு கடவுளாக குலிகா இருந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு வேணும்னா, இல்லை ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சுருளியில் போய் கும்பிடுங்க, அவங்க வந்து உங்களை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு தெய்வங்களையும் கும்பிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த பஞ்சுருளி, யார் இந்த குலிகா அப்படின்றத டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இந்த மாதிரி எக்ஸைட்டான டாபிக், இந்த கடவுளை சம்மந்தப்பட்ட, அதுக்கப்புறம் இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? டிஜிஸ் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ எவ்ரிவன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த கடவுள் வந்து எத்தனை வருஷமாக கும்பிட்டு இருக்காங்கன்னு ரெக்கார்டே கிடையாது. நீங்கள் வேணும்னா இப்போது கும்பிட்ற கடவுள் வந்து எத்தனை வருஷமாக கும்பிட்டு இருக்காங்க, இல்லை எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் ஏற்றுடலாம். இந்த இடத்துல தான் அந்த கோவில் இருந்திருக்கு, இந்த இடத்துல தான் அந்த தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுடலாம். குலிகா அண்ட் பஞ்சுருளி இந்த ரெண்டு தெய்வங்களும் துளுநாட்டு மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து கும்பிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன்னாங்க, இப்போ நம்ம கும்பிட்ற கடவுள் வந்து கடவுள் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கடவுள்லாம் இருந்திருக்கு. இந்த துளுநாட்டு மக்கள் வந்து அப்போருந்தே இந்த கடவுளை வந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு என்ன பெசன்டிக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி கடவுள் இருந்திருக்கலாம். இந்த காவல் தெய்வங்கள், அதுக்கப்புறம் இந்த பூர்வக்குடி மக்கள், ஏன்னா நம்ம வந்து அங்கேருந்து தான் வந்திருப்போம். ஆனால் நம்ம காலப்போக்கில் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். பட் அவங்க இன்னமும் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு மாடர்ன் சைஸில் மாற்றி ஒரு படமாக எடுத்து இன்றைக்கி யூடியூப் வீடியோவில் என்னை பேச வைக்கிறாங்கன்னா துளு மக்களுக்கும் கர்நாடக மக்களுக்கும் மிகப்பெரிய வாட்ஸ்அப். ஸோ இந்த ரெண்டு தெய்வங்கள் மேலேயும் மக்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர தோட்டம், அதாச்சும் சிவனோட தோட்டம். ஓகேவா? சிவன், அதுக்கப்புறம் பார்வதி வந்து ஒரு நாள் இருக்காங்க. அப்போ வந்து இந்த வைல்டு போர், காட்டு பன்றின்னு சொல்லலாம், அந்த வைல்டு போர் வந்து ஒன்று இறந்து போயிடுது. அது ஒரு குட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டி வந்து தனியாகிடுது. அப்போ வந்து பார்வதி வந்து அந்த குட்டியை எடுத்து அரவணைச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அரவணைச்சு அதுக்கப்புறம் வளருது. ஓகேவா? அந்த காட்டு பன்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறப்போ அந்த காட்டு பன்றிக்கு வந்து இந்த பல் வந்து நீளமாக இருக்கும்ல, அந்த நீளமாக இருக்கிற பல் வந்து வளருது. இப்போது சின்ன குழந்தையாக இருக்கட்டும், இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து பல் வந்து வளர்கிறப்போ இந்த வாயில் நம்ம அந்த மாதிரி இருக்கிறப்போ இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து இந்த காட்டு பன்றிக்கும் அதே மாதிரி இந்த பல்லு வளர்கிறப்போ நம்ம இருக்குது. அப்போ அந்த ஈஸ்வர தோட்டத்தை வந்து ஒரு இது பண்ணுது, ஒரு அழிகிறது. அப்படியே என்ன சொல்கிறது, அந்த மரத்தை தூக்கி போடுறது, அதுக்கப்புறம் இருக்கிற பொருட்கள்லாம் தூக்கி போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுனால சிவனுக்கு வந்து மிகப்பெரிய கோபம் வந்தது. ஏன்னா ஒரு காட்டு பன்றி இப்படி பண்ணுதே, ஒரு பண்ணி இப்படி பண்ணுதே அப்படின்னு சொன்னோடனே சிவன் வந்து அந்த காட்டு பன்றியை வந்து அழிக்க இப்படி கை தூக்குறாரு. அப்போ வந்து பார்வதி வந்துடுறாங்க. வந்துட்டு இது சாதாரண பண்ணி தானே, இதுக்கு போய் இவ்வளோ கோவப்படலாமா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஓகே வைஃப் சொல்கிறாங்க, அதனால் நீ வந்து எர்த்துக்கு போயிடு, எர்த்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பன்றி, அதாச்சும் பஞ்சுருளியை வந்து அமுச்சு வச்சிடுறாங்க எர்த்துக்கு. ஸோ இவங்க வந்து எர்த்துக்கு வந்த உடனே இந்த துளு மக்கள் வந்து இந்த ஃபார்ம், இந்த விவசாய நிலையங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாவே இந்த விவசாயம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. அதாவது இப்போது கல்யாணம் பண்ணாலோ இல்லை ஒரு சாப்பாடு சாப்பிட்னாலோ இந்த நிலம் வந்து அதில் விளையிற பயிர்கள்லாம் நல்லா இருக்கணும்,
நல்லா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நம்பிக்கையை வச்சு தான் இந்த பஞ்சுருளியை கும்பிட்டு தான் அந்த வேலையெல்லாம் நடத்துவாங்க. இவங்க தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது பஞ்சுருளி மேலே. இதில் குளிகா தேவும் வரப்போகிறாங்க. இவங்க 2 பேரும் கிராஷ் ஆக போகிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுருளி இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற நிலங்கள் அதுக்கப்புறம் மக்களை பாதுகாக்கிறது அவங்களோட வேலையாக இருக்குது. இப்போ மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்வதி சிவனோட கதை தான். பார்வதி வந்து சாம்பல் கொஞ்சம் சிவன் கொடுக்குறாரு. ஓகேவா? அந்த சாம்பலில் வந்து கல் இருந்திருக்கு. இப்போது சிவன் பற்றி தெரியும் நம்மளுக்கு. சிவன் வந்து ஃபுல்லாக சாம்பல் சுற்றி அப்படி தான் இருப்பார். அந்த கல் வந்து பார்த்துடுறாரு. ஏன்னா ஒய்ஃப் இப்படி குத்தாரே அப்படின்னு சொன்னோன்னே கோவத்தில் அந்த கல்லை தூக்கி ஆற்றுல வீசிடுறாரு. தண்ணியில் வீசினோடனே அது வந்து ஒரு லைஃப் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அந்த லைஃப் ஃபார்ம் ஆகுதுன்னா குளிகா. ஓகேவா? குளிகா வந்து இப்படி பிறந்துடுறாங்க. பிறந்த உடனே அவங்களுக்கு வந்து பயங்கரமான பசி. ஓகேவா? அங்கே இருக்கிற தண்ணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஆடு மாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. இருக்குது கிடைக்கிது எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. சிவன் வந்து எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அந்த குளிகாவை வந்து அடக்கவே முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் இருந்துக்குன்னு நீ வந்து வைகுண்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கு அமுச்சு விட்றாங்க. விஷ்ணுனாலையும் இதை வந்து குளிகாவை வந்து அடக்க முடியல. அதனால் நீ என்ன பண்ணுற, நீ வந்து எர்த்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எர்த்துக்கு அமுச்சு விட்டுறாங்க விஷ்ணு. கூடவே விஷ்ணு என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஒரு பாம்போது வயிற்றுலேருந்து தான் பிறக்குவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஒரு பாம்போது வயிற்றுலேருந்து 9 மாதம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பு சொல்லுது, நீ வந்து இப்போ பிறக்க போகிற அப்படின்னு சொன்னோடனே அவங்க குளிகா வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ சொல்லி நான் பிறக்க மாட்டேன், நானே தான் பிறக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட வயிற்றை, அந்த பாம்போட வயிற்றை கிழிச்சு அதோட அம்மாவை வந்து இறக்க வச்சுது. என்ன எப்படி குளிகாவோட அம்மா வந்து பாம்பு. ஓகேவா? அந்த பாம்பு வந்து அது அம்மாவே கிழிச்சு சாவடிச்சு தான் இந்த பூமிக்கு பிறக்கிறாங்க. ரொம்ப ஆக்ரோஷமான, ரொம்ப பசி, அடக்க முடியாத பசி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக வந்து குளிகா வந்து இடத்துல பிறக்கிறாங்க. இவங்க வந்து அங்கே இருக்கிற ஆடுகள் மாடுகள் அதுக்கப்புறம் இந்த மரங்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் அடித்து தூக்குறாங்க. அடித்து கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. தேடி 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 சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த யானையோட ரத்தத்தையும் குடிக்கிறாங்க. மொத்தமே நடக்குது. ஆனால் கூடவே அவங்களுக்கு பசியும் அடங்காமல் இருக்குது. இப்படி போகிறப்போ தான் கடைசியில் வந்து இவங்க மீட் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சுருளியில் வந்து இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மு அதுக்கப்புறம் இந்த நிலங்களில் மக்கள்லாம் பாதுகாப்புற இடத்துல வந்து இந்த குளிகா வந்து வராங்க. ஓகேவா? இந்த 2 இடத்துல வந்து இவங்க 2 பேரும் கிராஷ் ஆகுறாங்க. எப்படி இவங்க வந்து, ஏன்னா இவங்க வந்து சிவனோட இடத்துலேருந்து வந்தாங்க. ஓகேவா? சிவன் இடன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஓகேவா? அது அப்படி இருக்கிறப்போ 2 பேருக்கும் பெரிய வார் வருது. இந்த இடம் வந்து எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வந்து தோன்றி, நீங்கள் வந்து இப்படி பண்ணுறதுனால மக்களுக்கு தான் பாதிக்குது, நீங்கள் வந்து மக்களை தான் பாதுகாக்கணும், மக்கள் கொடுக்குறத சாப்பிட்டு அதுக்கப்புறம் மக்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் துர்க்கை அம்மன் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. எப்படி சிவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, கைலாசியம் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் சிவன் வந்து வைகுண்டத்துக்கு அனுப்புகிறாங்க. வைகுண்டம்னா சிவன் விஷ்ணு கிட்டேனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் தோன்றி அவங்க 2 பேருக்கும் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள பாதுகாப்பாக மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. இதில் வந்து இன்னொரு ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிகா வந்து பசி வந்து அடக்க முடியாமல் விஷ்ணு வந்து தோன்றி அவருடைய சுண்டு விரல் அந்த கொஞ்சம் வந்து கட் பண்ணி குத்துருக்காங்க. ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் பசி எடுத்து திருப்பும் பயங்கரமாக ஆக்ரோஷமாக நடந்துருக்காங்க குளிகா. கடைசியில் துர்க்கை அம்மன் தான் தோன்றி இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி நீ மக்களை பாதுகாக்கணும், மக்களுக்காக சேவை செய்யணும், அவங்க கொடுக்கறத சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 தெய்வங்களும் மர்ஜ் பண்ணுறாங்க. அப்போ தான் பஞ்சுரிக்கு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கூடிய மக்கள் வந்து பாதுகாக்கணும். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் லவ்வு வாட்டவர் எது இருந்தாலும் சரி பஞ்சுரியில் கேட்டால் அவங்க வந்து செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குளிகாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு அனுமதி அதுக்கப்புறம் ஒரு தவறு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படிலாம் ஏற்பட்டுச்சுன்னா குளிகா கிட்ட சொன்னாக்கா அவங்க வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வேலை வந்து துர்க்கை அம்மன் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பூர்வக்குடி மக்கள் வந்து இந்த 2 தெய்வங்களையும் கும்பிட்டு இருந்திருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல, இந்த கடவுளாக ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கடவுள் வந்து இருந்திருக்காங்க. அதாச்சும் ப்ராக்டிஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கடவுள்லாம் வந்திருக்காங்க. இந்த கடவுள் வந்து எந்த ஒரு ஜாதியும் கிடையாது. அதாச்சும் குளிகா பஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதியும் கிடையாது, எந்த ஒரு மதமும் கிடையாது. இப்போ நீ ராஜாவாக இருந்தாலும் சரி, இருக்கிறதுலே அதிகமான கஷ்டப்பட்டு உழைக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் இந்த கடவுள் தான். 2 பேரும் இந்த கடவுளுக்கு பயந்து தான் ஆகணும். அப்படி இருந்த கடவுள் தான் இந்த குளிகாவும் பஞ்சுருளியும்.
துளு மக்களும் அதுக்கப்புறம் இந்த கர்நாடக மக்களும் பயங்கரமாக இந்த கடவுளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பாக இன்றைக்கி வரையும் வச்சுன்னுட்டு ஒரு மாடர்ன் சைஸில் ஒரு படமாகவும் இன்றைக்கி நான் யூடியூப்பில் பேசுகிற அளவுக்கும் அவங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து வேறு லெவல் விஷயம். நம்ம ஊரில் அப்படியே திரும்பி பார்த்தாக்க அது மாதிரி கடவுள் இருக்காங்களான்னு கூட தெரியல. இருந்தாலும் ஒரு சில கடவுள் இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு ஸ்டோரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரியல. அது வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். என்னதான் மாடர்ன் சயின்ஸு வளர்ந்து வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய பூர்வக்குடி மக்களோட தெய்வங்கள், நம்மளுடைய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தெய்வங்களை வந்து நம்ம இந்த யூனிவர்ஸ்க்கு கொண்டு போகணும், இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். அண்ட் இன்டர்நெட்டில்லாம் சில பிக்சர்ஸ்லாம் பார்த்தாக்கா இந்த 100-200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த குளிகா அப்புறம் பஞ்சூருடைய கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதோட மிகப்பெரிய ஒரு கிராண்டாக இருக்குது. இப்போ இருக்கிற கெட்டப் வந்து மாடர்ன் சைஸில் இருக்குது, ஓகேவா. ஆனால் அதுக்கு முன்னாடி 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கெட்டப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலு. அப்போனா இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கடவுளே 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தது. அப்போ இருந்த அந்த கெட்டப்லாம் எப்படி இருந்துக்கும் நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான கடவுள் ஸ்டோரியாக இது பஞ்சூரிலி அண்ட் குளிகா ஸ்டோரி இருக்குது. எனக்கு உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சில விஷயங்கள், கேள்விகள்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த டாபிக் வந்து என்ன மாதிரி புதுசாக கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சைலண்ட் ஆகிடலாம். அதே எனக்கு இந்த விஷயம்லாம் ஏற்கனவே தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும்னா அவங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கடவுள் வந்து ஏன் இந்த அளவுக்கு நம்புகிறாங்க, அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடவுள் மேலே அப்படி என்ன பிலீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு கேள்வி மட்டும்தான், எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஓகேவா. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எப்படி துளு மக்கள் கன்னட மக்கள் சேர்ந்து இந்த குளிகாவும் அதுக்கப்புறம் பஞ்சூரிலையும் எப்படி ஒரு கல்ச்சுரலாக மெயின்டைன் பண்ணி இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு படமாக எடுத்துருக்காங்கன்னா, அப்போது அதே மாதிரி நம்ம ஊர் சைடும் நம்மளுடைய தெய்வங்களை பற்றி அது கண்டுபிடிச்சி அது வெளியே கொண்டு வரணும், உலகத்துக்கு சொல்லணும். நம்மளுக்குன்னு ஒரு கடவுள் இருந்தாங்க, நம்மளுடைய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை வந்து கொண்டு வரணும் வெளியே. உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சிங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அதை பற்றியும் நம்ம வீடியோ போட்டுடலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பஞ்சூரிலி குளிகா இவங்க 2 பேரும் நம்மளுடைய மக்களை, அதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டு மக்களை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஹோப் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற இவங்க வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஸோ கொடுக்க நான் அவங்கக்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் தினகரன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் தென் பை தினகரன் சினிங் ஆஃப் இயர். சேஸ் டிஜிஸ்.